சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் படிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாம இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? புயல்தவாக கான்சென்ட்ரேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க சொன்னது படிக்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நான் ஏற்றுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா படிக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதுக்காக தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறீங்க. கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா கவனம், கவனம் தான் வந்து கான்சென்ட்ரேஷன் சொல்கிறீங்க. ஸோ அந்த கவனம் வந்து சிதறுது. ஓகேங்களா? இதுக்கு முக்கியமான காரணமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். அதாவது நீங்கள் தான் வந்து அவங்க கவனக்குறைவுக்கான காரணமாக இருக்கிறீங்க. ஸோ குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்தா அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? சரி, நாங்க என்னென்னலாம் விட்டு கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க? இப்போ நீங்கள் என்ன விட்டு கொடுக்கணுங்கிறத விட முதல்ல குழந்தைங்க ஏந்திச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தோப்புக்கரணம் போட வைக்கணும். அவங்க பழுத்து வச்சு முடிச்சாங்கன்னா எந்த சாமி கும்பிடுறீங்களோ அந்த சாமி முன்னாடி ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 10 நிமிஷமோ வந்து அவங்களை நிற்க வைக்கணும். அதாவது ஒரு 11 தோப்புக்கரணம் போட வைக்கிறது. சரிங்களா? இந்த தோப்புக்கரணம் போடும்போது ரத்த ஓட்டம் வந்து உடம்புல சீராக பாய ஆரம்பிக்கும். அப்போ அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. இது மூலயமா கான்சென்ட்ரேஷனுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை மேண்டிட்ரியாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பெருசானா, குழந்தைங்க அழுதா அதை சமாளிக்கிறதுக்கு கையில் மொபைல் கொடுக்கறது, இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணுறோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எந்த தப்பு பண்றாங்களா 9 தோப்புக்கரணம் போடு, 5 தோப்புக்கரணம் போடு, இந்த மாதிரி வந்து நீங்க போட வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா பிளட் சர்க்குலேஷன் குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுடைய கவனமும் வந்து செதறாம கரெக்டா எதை நோக்கி போறோமோ அதை நோக்கி போவாங்க. சரிங்களா? இதை தவிர இன்னொரு பெரிய விஷயம், நெகட்டிவா வந்து குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணவே கூடாது. நீ இதை பண்ண முடியாது, நீ செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸை வந்து குழந்தைங்க முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க. அதாவது அவன் ஒரு 60 மார்க் எடுத்துட்டு வந்தா என்னடா 60 எடுத்துட்டு வந்திருக்க, அந்த பையன் பாரு 100 எடுத்திருக்கான், இந்த மாதிரி கம்பேரிசன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் தான் பண்ணுமே தவிர மோட்டிவேட் பண்ணாது. ஸோ அவங்க கான்சென்ட்ரேஷன் என்னடா நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த 60 மார்க் எடுத்திருக்கோம், இதுக்குமே வந்து நம்மளை திட்டுறாங்களே அப்படின்ற ஒரு மூட்ல தான் போவாங்க. இது வந்து நான் சின்ன குழந்தைங்கன்னு சொல்லலை, குழந்தைங்க பிள்ளைகள் காலேஜ் எதுனாலுமே இதுதான். ஸோ நீ நல்லா படிச்சு எடுத்திருக்கப்பா, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சேன்னா இன்னும் நல்லா வருவ, நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. இந்த 2 விஷயங்கள் நீங்க பண்ணாலே குழந்தைங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை தவிர நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைங்க கிட்டையும் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு கெட்ட விஷயங்கள்னு இருக்கும். ஸோ அந்த கெட்ட விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்க கிட்ட இருந்து ரிமூவ் பண்ண வேண்டியது கண்டிப்பா பேரண்ட்ஸோடைய கடமை தான். சரி, இந்த கெட்ட விஷயம் நல்ல விஷயம்ன்றதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஒரு குழந்தைங்க கிட்ட கூட ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆத்மா வந்து நல்ல விஷயம் பிளஸ் கெட்ட விஷயம் ரெண்டுமே தான் கேரிஃபை பண்ணும். சின்ன குழந்தைங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 7 or 8 வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது 7-8 வயசு வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறம் வந்து நீங்க அவங்கள கூர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க கிட்ட வந்து என்ன பேட் தாட்ஸ் வருது. ஏன்னா இந்த தாட்ஸ் எல்லாமே எப்போ மாறும் அப்படின்னா ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 8 or 9 தான் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் அந்த குழந்தைய நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னாலே இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ யார் குழந்தை கூட ஜாஸ்தி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, இப்போ படிக்கிறது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அந்த மாதிரி போடுறோமே பசங்களை, இதனால பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுமா, கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுமா? ஸோ இப்போ ஆக்சுவலாக இன்னொன்று, இப்போ இந்த பீரியட்ல என்ன நடக்குது அப்படின்னா அப்பா அம்மா பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக குழந்தைங்களை வந்து ஹெவி ப்ரெஷர் பண்றாங்க. சரிங்களா? குழந்தைங்களா மனமுகுந்து பண்றது வேற. ஸோ அப்பா அம்மா பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டு கிளாஸ்க்கு அனுப்புறது, அதை முடிச்சுட்டு வந்தோன்னா டான்ஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் ஹிந்தி கிளாஸ், அப்புறம் ஒரு சிலம்பம் கிளாஸ், அப்புறம் ஒரு செஸ்ஸு கேரம், இதை சொல்றதுக்கே வந்து எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்கள கண்டினியூஸாக வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்கள வந்து நேச்சுரல் ஃப்ரீ ஏரில் 1 hour வந்து விளையாட விடணும். ஓப்பன் ஏர் நான் சொல்கிறேன், க்ளோஸ்டு லூப் எதுவும் இல்லாமல் ஓப்பன் ஏரில் வேற பசங்களோடையோ இல்லை அவங்களேவோ ஒரு 1 hour வந்து ஃப்ரெஷ் ஏரில் விளையாடினாலே இந்த கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் சொன்னதை நீங்கள் செஞ்சால் அடுத்த எக்ஸாம்லேயே நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். எக்ஸாமுக்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு சொல்றீங்க.
கண்டிப்பா வந்து குழந்தைங்க கிட்ட நீங்க டிமோட்டிவேட் பண்ணாம மோட்டிவேஷனலா பேசினாலோ, அவங்க கிட்ட இருந்து மொபைல கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாலும், இந்த எக்ஸ்ட்ரா பிரஷர் நீங்க குடுக்குற ஏகப்பட்ட பிரஷர்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அவங்களுக்கு 1 ஹவர் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் குடுத்துருங்க. இன் ஃப்ரீ ஏர். இது 1. 2வது நான் சொன்ன தோப்புக்கரணம். அவங்களுக்கு தண்டனையா தோப்புக்கரணம் குடுங்க. அத ஜாலியா நீங்களும் பண்ணுங்க. டேய் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்டா. நான் 10 தோப்புக்கரணம் போடுறேன்டா. நீ இந்த தப்பு பண்ணாலும் நீ வந்து 11 தோப்புக்கரணம் போடணும். ஏன்னா என்னை விட நீ சின்ன பையன்ல. இந்த மாதிரி நீங்க வந்து ஜோவியலா பசங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இந்த மறந்துட்டேன், எழுத முடியல, இந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ குழந்தைங்கள வந்து உங்க ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணலாம். நீங்க நார்மலான டிஸ்கஷன் வந்து அவங்க கிட்ட பண்ணணும். அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த கான்சென்ட்ரேஷன், இன்ட்ரெஸ்ட் 2மே ஒண்ணுதானா இல்ல வேற வேறயா? கான்சன்ட்ரேஷன் வேற, இன்ட்ரெஸ்ட் வேற. கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கவனம். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆர்வம். இப்போ குதிரைக்கு வந்து கடிவாளம் கட்டுவாங்க. ஏன்னா அது வந்து வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. அதோடைய கவனம் வந்து சிதறாம போகணும் அப்படிங்கிறது. ஆனா குதிரையோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஓடுறது. இதுதான் வந்து இது 2க்கான, அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து சிலம்பம் சுத்துறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அந்த குழந்தை சிலம்பம் கத்துக்கிறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டும். ஆனா சில சமயங்கள்ல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன அந்த விஷயத்திலேயே கவனம் போகாது. ஏன் அப்படின்னா, ஒரு மன அழுத்தத்தை வந்து நம்ம அந்த குழந்தைக்கு கொடுத்துடணும். இது முடிச்சோடனே இது பண்ணணும், இது முடிச்சோடனே இது பண்ணணும் 1. 2வது கம்பேரிஷன். அவங்க நல்லா பண்றாங்க, நீ என்ன பண்ற? இது பண்ணாத, அதை பண்ணாத, நீங்க பண்ற கம்பேரிஷன். ஓகேங்களா? குழந்தைங்களை டிமோட்டிவேட் பண்றது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க மன ரீதியா சோர்வாயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்தையுமே அவங்களால பண்ண முடியாம போயிருது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க மாத்தினா கண்டிப்பா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா நீங்க வந்து எந்த மதமா இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து குழந்தைங்களை கோயிலுக்கு கூட்டு போங்க. அங்க ஒரு 2 நிமிஷம் இல்ல 1 ஹவர் கூட குழந்தைங்களை வந்து அங்க ஜாலியா விளையாட விடுங்க. மண்ணில் விளையாடினாலும் சரி, எப்படினாலும் சரி. கண்டிப்பா இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நன்றி குருஜி. நன்றி, வணக்கம். புய் வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.